தமிழ்நாட்டில் சீன பட்டாசுகளை விற்பனை செய்தால் அந்த கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருப்பதோடு பட்டாசு விற்பனை கடைகளுக்கு அனுமதி வழங்கும் தீயணைப்புத் துறையிடம் சீன பட்டாசுகளை தாங்கள் விற்கவில்லை என்ற உறுதிமொழி படிவத்தை விற்பனையாளர்கள் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு கட்டாயமாக்கி இருப்பதற்கு பிரபல தமிழ் நாளிதழ் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் தயாரித்துள்ளனர். இந்த தொழிலில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் பேர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு சீன பட்டாசு விற்பனை காரணமாக சிவகாசி பட்டாசுகள் சுமார் 35% தேக்கமடைந்தன. சீன பட்டாசுகள் அரசு அனுமதியுடன் இறக்குமதி செய்யப்படுவதில்லை. அவை இந்தியாவுக்குள் கடத்தி வரப்படுகின்றன. சீன பட்டாசுகள் மிக குறைந்த கூலியில் தயாரிக்கப்படுவதாலும் எந்தவிதமான அரசு கட்டுப்பாடும் இல்லாமல் தயாரிக்கப்படுவதாலும் அவற்றை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடிகிறது என சிவகாசி பட்டாசு தயாரிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் தடை செய்யப்பட்ட பொட்டாசியம் குளோரைடு சீன பட்டாசுகளில் பயன்படுத்தப்படுவதால் இதில் இருந்து வெளிப்படும் புகை அதிக நச்சுத்தன்மை கொண்டதாகவும் உடல் நலனுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகவும் கேடு விளைவிப்பதாகவும் தினமணி நாளிதழ் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாட்டில் சீன பட்டாசு விற்பனையை தடுக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கும் போது உறுதிமொழி படிவத்தில் விற்பனையாளரின் கையெழுத்து பெறும்படி அனைத்து தீயணைப்பு நிலையங்களுக்கும் தீயணைப்புத்துறை இயக்குநர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. கடையில் சீன பட்டாசு விற்பது கண்டறியப்பட்டால் கடைக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் என அந்த படிவத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புடன் நிற்காமல் பல ஊர்களில் பட்டாசு கடைகளில் திடீர் சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பிரபல தமிழ் நாளேடான தினமணி தலையங்கத்தில் வரவேற்பும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய திடீர் சோதனைகள் தொடர்ந்து தீபாவளி வரை நடத்தப்படுமேயானால் சீன பட்டாசுகள் விற்பனையை பெருமளவு குறைத்துவிட முடியும். தமிழக அரசின் அதிரடி வெடிச்சோதனைகளை எல்லா மாநிலங்களும் பின்பற்றினால் சீன பட்டாசு விற்பனையை தடுத்துவிட முடியும் என்றும் தினமணி தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.